யாரையுமே குறைச்சு மதிப்பிடக்கூடாதுங்கிறதுக்கு 2026 எலெக்ஷன் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். சத்தியமா சொல்றேன் கைஸ், டிவிக்கு இந்த அளவுக்கு லீடிங் வருவாங்கன்ட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஓவராலா விஜய் அண்ணா ஒரு ஓட் பெர்சன்டேஜ்ங்கிறது வாங்குவாரு. அண்ட் சீட் கன்வர்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 6 சீட் என்னமோ வாங்குவாருங்கிறது தான் என்னோட ஒரு கால்குலேஷன் இருந்துச்சு. பட் ஆனா அதெல்லாம் மேசிவான டிஃபீட்டு. சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ இந்த டிஃபீட்டை வந்து தாங்கிக்க முடியாம நெறைய பேர் சோஷியல் மீடியால உட்காந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறானுங்க. உட்காந்து சபிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. உட்காந்து தமிழக மக்கள்லாம் வந்து நாசமா போட்டும். தமிழ்நாடு மக்கள்லாம் துரோகிகள். அவங்களுக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது? தேங்க் யூ விஜய். நீ வந்தனால தான் எங்களுக்கு இத்தன தற்குறிகள் வந்து தமிழ்நாட்டுல இருந்திருக்காங்களான்னு எங்களுக்கு தெரிஞ்சது. இதெல்லாம் என்ன பேச்சுன்னு எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியல. உங்களோட தோல்விய உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலங்கிறதுக்காக, அடுத்தவன பார்த்து திட்டி, தீய வாரி கொட்டி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்ப நம்ம எக்ஸாம் எழுத போறோம். எக்ஸாம் நம்ம ஒழுங்கா படிச்சுட்டு போனா நம்ம பாஸ் ஆக போறோம். நம்ம அரையும் குறையுமா படிச்சுட்டு போய் ஃபெயில் ஆயிட்டு, டீச்சர் புடிச்சு "ஏய்யா நீ தான்யா என்ன ஃபெயில் பண்ணன்னு" சொல்லி பேசுறதெல்லாம் வந்து நியாயமா? லிட்டரலா அந்த மாரி தான் ஃபூலிஷ்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாம கண்மூடித்தனமா ஒரு ஆக்டர் பின்னாடி இப்படி போறீங்களேடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இது ஒரு நியாயமான விஷயம் தான். ஆனா, அவரோட ஃபேன்ஸ தாண்டி இவ்ளோ பெர்சன்டேஜ் பீப்பிள்ஸ் வந்து அவர் பின்னாடி போயிருக்காங்கன்னா, அப்ப தப்பு அவங்க மேல கிடையாது, உங்க மேல இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்க ஏதோ அவங்களுக்கு புடிக்காத விஷயங்கள செஞ்சிருக்கிறீங்க. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லாத விஷயங்கள செஞ்சிருக்கிறீங்க. அதனால தான் அவங்க உங்கள தள்ளி வச்சுட்டு அவர சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அது என்னன்னு பார்த்து, அத ரெக்டிஃபை பண்ணி, திரும்ப எலக்ஷன்ல எப்படி வின் பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அத விட்டு போட்டு பீப்பிள்ஸ போயிட்டு தற்குறி, ஸ்டூபிட் பீப்பிள்ஸு, துரோகிகள்னு சொல்லி பிராண்ட் பண்றதெல்லாம் டோட்டலி புல்ஷிட் ப்ரோ. அந்த மாரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் ஆக்டரா இருக்கிறனாலயே அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு நெனைக்காதீங்க. அவர் சுத்தி எல்லாத்தையுமே முட்டாளாக்கிட்டு சூப்பரா கேம் ப்ளே பண்றாரு. உண்மையாலுமே பெரிய ஆள் தான் அந்த ஆளு. நம்ம என்னமோ நெனச்சோம். பயங்கரமான கேம் ப்ளே பண்றாரு. நம்ம என்னென்னலாம் அவர் பண்ண மாட்டாருன்னு சொன்னோமோ, அது எல்லாத்தையும் அவர் தாண்டி வந்துட்டாரு. ஸோ அவர் 234லயும் வேட்பாளர போட மாட்டாருன்னு சொன்னாங்க. போட்டுட்டாரு. அடுத்து எம்ஜிஆர்ன்னு சொல்லும்போது சிரிச்சாங்க. ஆனா எம்ஜிஆரோடவே அதிக பெர்சன்டேஜ் ஓட்ட வாங்கி காமிச்சிட்டாரு. ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்னாங்க. இன்னைக்கு அவர் தான் முதலமைச்சருங்கிற மாரி நிலைமை தமிழ்நாட்டுல ஏற்பட்டுருச்சு. ஸோ யாரையுமே குறைச்சு மதிப்பிடாதீங்க. அடுத்த எலக்ஷன்ல எப்படி வின் பண்ணலாம்னு யோசிங்க. அத விட்டு போட்டு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி மறுபடியும் பேக்லாஷ் வாங்கிட்டு இருக்காதீங்க. எனிவே கங்ராட்ஸ் டிவிகே.